உலக ஒளிகளில் நாம் தாயாக வணக்கம், தாய்மொழியாக தமிழுக்கு முதல்கள் வணக்கம். ஒரு சின்ன பொண்ணு ஸ்கூலுக்கு போயிட்டு சாயங்காலம் திரும்பி வந்துட்டு இருக்கப்ப அப்படியே சுத்தி நாட்கள் எல்லா விஷயங்களையும் பார்க்குது. பார்த்தீங்கன்னா சலூன் கடையில் ஒருத்தர் உள்ள முடி வெட்டிட்டு இருக்கிறாரு. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மருத்துவமனையில் மருத்துவர் வந்து சிகிச்சை பண்ணிட்டு இருக்கிறாரு. அதுக்கு அப்படியே போனால் வயலில் விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு வீடு தீ பிடிச்சிருக்கு, அதை தீயை பிறகு தீ அணைச்சிட்டு இருக்காங்க. அப்படி ஒவ்வொரு வேலைகளாக கடந்து பார்த்து அவங்க வீட்டுக்கு போகுது. வீட்டுக்கு போய் அவங்க பையன் வச்சோடனே பாட்டிகிட்ட போய் கேட்குது, பாட்டி நான் இத்தனை வேலையை செய்யறத பார்த்தேன், ஆனா இந்த உலகத்துல நிறைய வேலைகள் இருக்கு, இந்த நிறைய வேலைகள்ல எந்த வேலை மிகவும் சிறந்தது அப்படின்னு அவங்க பாட்டிகிட்ட கேட்குறாங்க. அவங்க பாட்டிகிட்ட கேட்குறப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உணவு தொழில்னா அந்த உலகத்திலேயே ரொம்ப சிறந்தது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன் பாட்டி அப்படின்னு அந்த சின்ன பொண்ணு பாட்டிகிட்ட கேட்டா அவங்க பாட்டி சொல்லியிருக்கிறாங்க, இத்தனை பேர் உழைக்கிறது உணவுக்காக தான், அந்த உணவை உற்பத்தி பண்ணி தரது உணவு தொழில் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப இப்போ முன்னாடி மனிதன் வந்த காலத்துல இருந்து மனிதன் மறைகிற காலம் வரைக்கும் நம்ம விவசாயம் அந்த உற்பத்தி தான் நம்ம மனிதர்களுக்கு தொடர்ந்துட்டே இருக்கும். இதைத்தான் திருவள்ளுவர் அத்தனை வருடங்களுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டீங்கன்னா, சுழன்றும் ஏற்கினது உலகம், அதனால் உலகம் உழவே கலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. பாத்தீங்களா, இன்னும் எத்தனை பேர் விவசாயம் பாக்குறாங்கன்னு தெரியல. ஆனா இன்னும் எங்க தாத்தா மழை பெய்தா இந்த போய் வயசு எல்லாம் காத்துட்டு வந்துடுறேன், வெயில் அடிக்கலா தண்ணி தோட்டமா அப்படின்னு போவாரு. அவருக்கு ஒரு 72 வயசாச்சு. ஆனா இன்னும் இளமையானவர் மாதிரி வயலுக்கு நிற்காம ஓடிட்டே இருப்பாரு. அதனால எங்க தாத்தா நினைச்சு எனக்கே ரொம்ப பெருமையா இருக்கு. அதுக்கப்புறம் அப்புறம் ஒரு ஊர்ல ஒரு அப்பா அம்மா ஒரு மகன் இருக்காங்க. அப்ப அப்பா அம்மாவுக்கு கொஞ்சம் வயதானதுனால மகன் என்ன செய்யறாருன்னு கேட்டீங்கன்னா, நம்மகிட்ட விவசாய நிலம் இருக்கு, அந்த நிலத்தை உழுது அதுல வர நெற்களை வச்சு நம்ம வந்து குடும்பத்தை பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சு அவர் வயலுக்கு போறாரு. போய் பார்த்தாதான் தெரியுது, அங்க வெறும் பாறைகள் முள் செடிகள் மாதிரி இருக்கு. ஐயோ இப்ப என்ன பண்றதே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்பதான், கடவுளே இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப கடவுள் சொல்றாரு, பாத்தியாப்பா இங்க வெறும் கல்லு முள்ளுமா இருக்கு, நீ இந்த வேலைகளை செஞ்சா ரொம்ப கஷ்டங்களுக்கு அப்புறம் தான் உனக்கு வெற்றி அடையும், அதனால வேற ஏதாவது இந்த வேலையா இருந்தா போய் பாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா அவருக்கு வேற இந்த வேலைகள் தெரியாததுனால அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டீங்கன்னா, அவரே அந்த தினமும் கல்களை உடைச்சு முள்செடிகளை வெட்டி அதை ஒரு விவசாயம் செய்யற நிலைமை கொண்டு வந்து அதோட தினமும் விவசாயம் செஞ்சு அதை கரெக்டா பராமரிச்சு அது சரிசில நெற்களை அறுவடை பண்ணி அதை விற்று அவங்க குடும்பத்தை நல்ல நிலைமையில வச்சுட்டாரு. அப்ப மறுபடியும் கடவுள்கிட்ட கேட்கிறாரு, கடவுளே நீங்க சொன்னீங்க வேற வேலை தான் பாரு, இதை ஒன்னால செய்ய முடியாதுன்னு சொன்னீங்க, ஆனா பாத்தீங்களா நான் செஞ்சு காமிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. பாத்தீங்களா, அவர் கடவுளே முடியாதுன்னு சொல்லியும் அவர் வந்து தன்னம்பிக்கையாலையும் முயற்சியாலையும் செஞ்சாரு. இதைத்தான் திருவள்ளுவர் அப்ப என்ன சொல்லியிருக்காரு கேட்டீங்கன்னா, கடவுளா தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சிகள் தன் மெய்வெத்த கூலி தரும்னு சொல்லியிருக்கிறாரு. இதே மாதிரி கடவுளை வணங்கி ஒரு உழைப்போட எந்த செயல்களை செஞ்சா அது கண்டிப்பா வெற்றி அடையும். ஆனா கடவுளை மட்டுமே வணங்கி இது நடக்கணும் அது நடக்கணும் அப்படின்னு செஞ்சா எந்த விஷயமே நடக்காது. ஆனா கடவுளை வணங்கி உழைப்போட செஞ்சா கடவுள் கண்டிப்பா கூலி கொடுப்பாரு. ஆனா வணங்கி மட்டுமே இருந்தா கடவுளுக்கான கூலியை கொடுக்க மாட்டாரு. ஆனா கடவுள் நம்மளுக்காக ஒருத்தரை கொடுத்துருக்காரு, அவர் தான் நம்மளுடைய பாரத ஐயா. அவர் எனக்கு இந்த வேலைகளை பேச வாய்ப்பு எடுத்துருக்கிறாரு. அதனால கடவுள் கொடுத்ததை நான் பயன்படுத்திக்கிறேன். கடவுளும் பாரத ஐயாவுக்கு இவ்வளவு வாய்ப்புகளை கொடுத்தாரு. பாரத ஐயா எனக்கும் உங்களுக்கும் நிறைய வாய்ப்புகளை கொடுத்துருக்கிறாரு. அதனால இந்த பேசுறதுக்கு வாய்ப்புகள் கொடுத்த நம்ம பாரதிய தமிழ் இலக்கிய பேரனுடைய நிறுவனர் பாரத ஐயாவுக்கும் தமிழ் திருக்குறள் திருப்பணிகளுக்கும் அவர் நன்றியை தெரிவித்துக்கொண்டு என் உரையை முடிச்சுக்கிறேன். நன்றி. நமக்கு வந்து உதவி செய்த நல்ல பேச்சாளர் அவருக்கு முத்துச்சாமி அவர்களும் நம்ம பாரதி தமிழ் இலக்கிய பேரனுடைய துணைத் தலைவர் நகராட்சி மேலாளர் ஓய்வு தருமர்களும் நினைவு எப்பொழுதும் வெற்றி பெறும் பேச்சுக்களும் என்ற நூலை பேசாளர்கள் மேற்கால